Hello everyone, come let's try and make some muffins together. ஏன் ட்ரை அண்ட் மேக்கனா இது எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இதுக்கு முன்னாடி மஃபின்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ அப்போ ரெசிபிக்கு முதலாளி யார்? சாட்ஜிபிடி தான். ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நான் இந்த ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இன்க்ரீடியன்ஸுக்கு போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கணும், வெட் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். எக்ஸ், பட்டர், மில்க், வெனிலா எசன்ஸ். இதில் நான் அந்த வெனிலா எசன்ஸை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், பட் தட் வாஸ் அ ரியலி பிக் மிஸ்டேக். என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் பேக் பண்ணி முடித்து பார்க்கும்போது தான் அந்த எக்கோட ஸ்மெல் எனக்கு வந்துச்சு. பேட்டரில் ஐ குடண்ட் ஸ்மெல் இட் மச். எக்ஸ் வெந்ததும் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வந்துட்டு என் ப்ராடக்டில் வந்துச்சு. ஆறுனதுக்கப்புறமா இட் வாஸ் ஓகே, பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் மேக்கிங் பிளெயின் மஃபின்ஸ், ட்ரை டு அவாய்ட் தட் அவுட் பை ஆடிங் சம் வெனிலா எசன்ஸ். அண்ட் அகெயின் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ண தெரியுமா? இந்த சாஃப்ட் அண்ட் பட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் மெல்டட் பட்டர், பட் மேக் ஷுர் இட்ஸ் நாட் ஹாட். ஸோ ஏன் சாஃப்ட் அண்ட் பட்டர் ஒரு மிஸ்டேக்குனா, ஐ ஒன்லி ரியலைஸ்ட் இட் வென் ஐ வாஸ் விஸ்கிங் த மிக்சர் அவுட். சாஃப்ட் அண்ட் பட்டர் வெட் இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சின்ன சின்ன லம்ப்ஸ் இருந்துச்சு தான். ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அவுட், ஆல்வேஸ் யூஸ் மெல்டட் பட்டர். மில்க்கு நான் ஒரு 1/4 கப் மில்க் தான் யூஸ் பண்ணேன், பிகாஸ் எக்கோட குவான்டிட்டி எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஐயிங் இட் அவுட். என்னோட இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, பிகாஸ் இந்தியன் குக்கிங் மாதிரி கண்ணளவு கையளவுன்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு வந்துட்டு செப்ரேட்டாக அந்த கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வித் அ மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு நடுவில் பிங் பண்ணியிருக்கேன். பாஸ் இட் அண்ட் செக் இட் அவுட். என்ன மாதிரி விங் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்னா யூ கேன் ஆல்வேஸ் விங் இட் அவுட். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, யூ மோர் ஆர் லெஸ் அந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மிச்சதை பேஸ்ட் ஆன் த கன்சிஸ்டன்சி, டேஸ்ட், டெக்ஸ்சர் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க தெரியும்ல. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இஃப் யூ வாண்ட் அட்ஜஸ்ட் சம்திங் யூ கேன் ஆல்வேஸ் அட்ஜஸ்ட் இட் அவுட். அதுதான் நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன், பிகாஸ் 2 எக்குன்னு சொல்லுவாங்க. நாட் ஆல் எக்ஸ் ஆர் சிமிலர், ஸோ it differs sometimes. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஃப்ளார், சுகர், சம் சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர். இது தான் என்டையர் இன்க்ரீடியன்ஸ் ஆர் த ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஃப்ளார் ஐ வாஸ் அகெயின் விங்கிங் இட். யூ கேன் செக் அவுட் த ரெசிபி ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் த அக்யூரேட் அளவு. சுகர் மட்டும் ஒன் திங் ஐ நோட்டட் இஸ், நான் வந்துட்டு குக்கி பண்ணும்போது அந்த டோவில் நான் டேஸ்ட் பண்ண சுகர் அளவு தான் என் ப்ராடக்ட்லேயும் இருந்துச்சு. பட் இதில் நான் பேட்டரில் டேஸ்ட் பண்ண சுகர் அளவு அந்த என் ப்ராடக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ யூ கேன் ஐதர் ஃபாலோ த எக்ஸாக்ட் ரெசிபி ஆர் எல்ஸ் பேட்டரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக. அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஆட் மோர் சுகர், பிகாஸ் என் ப்ராடக்டில் சுகரோட அளவு கம்மியாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேபி பிகாஸ் ஆஃப் த பேக்கிங் ப்ராசஸ் அண்ட் த எக்ஸ் அண்ட் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால், ஐ டோன்ட் நோ. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். ஃப்ளார் அகெயின் நீங்களே பார்த்துருப்பீங்க. சுகர் வந்துட்டு ஒரு 1/4 கப், உப்பு ஒரே ஒரு சிட்டிகை தான் நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அந்த வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறதுக்கு நான் சீவ் யூஸ் பண்ணேன். ஏன்னா சின்ன சின்ன லம்ப்ஸ் இருந்தால் கூட அது நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்துட்டு, நல்லா சீவ் பண்ணிவிட்டு விஸ்கு வச்சு ரொம்ப அடிக்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுறதோலாம் பண்ணக்கூடாது. அது சாஃப்டாக ஜஸ்ட்டு ஒரே மோஷனில் ஸ்பூன் வச்சு ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணினே இருக்கும்போது ஒரே கிளாக் வைஸ் டைரெக்ஷன்லேயே நீங்கள் ஸ்டிர் பண்ணினே இருக்கும்போது அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் கம்பைன் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா டு நாட் டிஸ்டர்ப் த பேட்டர். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப ஓவர் மிக்சிங் பண்ணுறதுனால என்ன பின்விளைவு வரும்னா, த மஃபின் வில் டேர்ன் அவுட் டென்சர், கட்டியாக வரும், ஹார்டாகிடும், ஃப்ளஃபியாக ஏரியாக வராது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு டேக் அவுட் த டாப்பிங்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நான் எடுத்தது ப்ளூபெர்ரி அண்ட் என்கிட்ட இந்த சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன். என்கிட்ட மோல்டு இல்லை, ஸோ ஐ கம்பைன் செவரல் ஆஃப் தோஸ் பேப்பர் கப்ஸ் டுகெதர்.
ஃபார் த மஃபின் டு ஹோல்ட் இட்ஸ் ஷேப். இது ரொம்ப முக்கியம். மோல்டு இல்லைன்னா நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். மஃபின் நல்லாவே அதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் கப்ஸும் வந்துட்டு வீணாலாம் போகலை. நம்மளுக்கு அந்த மஃபின் ஒட்டி இருக்க ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் at the end of the day was utilized. ரெஸ்ட் ஆஃப் இட் நான் ரீயூஸ் தான் பண்ணியிருந்தேன். பேக் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ். ஃபஸ்ட்டே வந்துட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கீஸுக்கு ரொம்ப ப்ரீ ஹீட் பண்ண வேணாம், பட் இதுக்கு முக்கியம். என் ப்ராடக்ட் மேலே இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் அவுட் ஆகி இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபோர்க் குத்தி பார்க்கலாம். ஃபோர்க் ஷுட் கம் அவுட் க்ளீன். அவ்வளோதாங்க என்னோட மஃபின் ரெசிபி. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்க்கலாம். பை.